ஒரு 100 ரூபா நீங்க ஓட்டுக்காக லஞ்சம் வாங்கினாலும் நீங்க தான் முதல் தோல்வியாளர். 10 ரூபா கேரட் முன்னாடி நடந்தது. ஆனால் இப்போவும் அது தெரியுது மக்களுக்கு. படத்தில் டெஃபினட்டாக மியூசிக் ஒரு ப்ளஸ் அவங்களோட ஹியூமர் சென்ஸ், எல்லாரோட ஹியூமர் சென்ஸ் ப்ளஸ் ஆச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டை ரொம்ப ஹியூமராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கிற அந்த கருத்தை ரொம்ப ஹியூமராக சொல்லியிருந்தாங்க டீமு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 10 ரூபா நல்லா கலையாக இருந்துச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கலாம். இப்போ மியூசிக் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் மியூசிக் அந்த கதையோட சோலை காப்பாற்றிருந்தாங்க. டெஃபினட்டாக மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருந்தாங்க. ராதா ரவி சாராக இருக்கட்டும், ஹீரோ காமெடியன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை, மொத்தமாக எல்லாரையுமே திமுக எல்லாரையுமே தாக்கியிருந்தாங்க. மெயினாக அரசியல் கட்சியை விட மக்களை தான் தாக்கியிருக்காங்க. ஏன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. அப்படி எதுவும் ஞாபகம் வரல. ஜென்ரலாக எல்லா அரசியல்வாதிகளை தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. திமுக அதிமுக மதிமுக எல்லாருமே. அதான் சப்ஜெக்ட் சீரியஸான சப்ஜெக்ட். சொல்லியிருக்க விதம் காமெடியாக இருந்துச்சு. படத்தில் டெஃபினட்டாக மியூசிக் ஒரு ப்ளஸ் அவங்களோட ஹியூமர் சென்ஸ், எல்லாரோட ஹியூமர் சென்ஸ் ப்ளஸ் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மக்கள் தலைவர் படத்தில் நான் ஃபோட்டோகிராஃபும் மேக்கிங் வீடியோ ஒர்க் பண்ணேன். அதில் டைரக்டர் என்னை ஒரு வாய்ப்பு கொடுத்து ஃபோட்டோகிராஃபராக காமெடியாக நடிக்க விட்டார். ஒரு சாங் ஃபுல்லாக வருவேன். படம் சூப்பராக வந்திருக்கு. எல்லோரும் பாருங்கள். பொலிட்டிக்கல் படம் தான். இப்போ நடக்கிறதும் முன்னாடி நடந்ததும் காமராஜ் காலத்தில் நடந்ததும் இப்போ நடக்கிறதும் கலந்து வந்திருக்கு. எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது. பாருங்கள், படம் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நான் நடிச்சிருக்கேன். ரவிமேர் சார் காமெடி சூப்பராக இருக்குது. ராஜேஷ் சார் நல்லா நடிச்சிருக்காரு. நாஞ்சி சம்பத் சார், பேரரசு சார். 10 ரூபா கேரட் முன்னாடி நடந்தது. ஆனால் இப்போவும் அது தெரியுது மக்களுக்கு. அது சீன் நல்லாயிருக்கு. பேரரசு சார் அந்த சீனு கரெக்டாக நடிச்சிட்டார். ஒரு சின்ன சீன் இருந்தால் கூட அவருக்கு அந்த சீன் கரெக்டாக புரிஞ்சிருச்சு. ஒரு புரட்சியாக வந்துருச்சு படமே. இந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு. அது ரவிமேரியா தான் முதலமைச்சர்னு எல்லாம் நினச்சிக்கிருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஆக்ஷன் ஆனோடனே இவர் தான் ஒரு படித்து மெண்டலானவர் முதலமைச்சர் ஆவாங்கிறது ஒரு எதிர்பார்க்காம திடீர்னு வந்துருச்சு. அந்த கிளைமேக்ஸ் ஒரு நல்லா தான் இருக்குது. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் தான் தோல்வியாளர். படத்திலேயே அதாவது இன்னைக்கு ஒரு 100 ரூபா நீங்க ஓட்டுக்காக லஞ்சம் வாங்கினாலும் நீங்க தான் முதல் தோல்வியாளர். தோத்தவங்க அவங்க கிடையாது, ஜெயிச்சவங்க அவங்க கிடையாது. நீங்க காசை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க அங்க நிக்கிறாங்க. அது யாரா வேணா நிக்கலாம். ஏன் நீங்க நானா கூட நாளைக்கு போய் நிக்கலாம். அப்போ அவங்க நினைக்கணும், என்னடா நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இன்னொருத்தர் நிக்கிறாரே அப்படின்னு. ஆனா காசு வாங்குறப்ப உங்களுக்கு அது தெரியலையா தவறு என்னன்னு. இது பிரபலத்தை நம்பின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரே நிமிஷம், மக்களை இதுக்கு முன்னாடி சரி ஓகே, இப்ப உங்க பாசையிலே ஒரு இதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு ஆட்சியில ஒரு பிரபலம் இருந்தாரு. 2008 3 பிரபலத்துவம் இருந்தாரு. அவரு கடைசி வரைக்கும் இருக்காரா இல்லைன்னு தெரியல. புரியுதுங்களா? அப்படின்னு நம்ம பார்த்தா இவரு இப்போ சிஎம்ஆ இருக்கிற ஒரு பிரபலம் தான். புரியுதுங்களா? மக்கள் ஏன் அவர் நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க அப்படி. நீங்க கேட்கலாம், ரீல்ஸ் ஆச்சுன்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பண்ணது மட்டும் ரீல்ஸ் ஆச்சு கிடையாதா? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியுமே என்ன பண்றீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறீங்க, அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? போட்டோ எடுக்கிறீங்க, போட்டோவும் எடுக்கிறீங்க, அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? அது மட்டும் ஒரு விளம்பரம் கிடையாதா? இது மட்டும் என்ன ரீல்ஸ் ஆச்சு? நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்றது இப்போ ஒரு போட்டோ போறீங்க, இப்போ அப்படியே சால்வ போற மாதிரி போட்டோ எடுக்கிறீங்க, அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? அப்ப இது மட்டும் ரீல்ஸ் ஆச்சு, சோஃபா ஆச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு கட்டாந்தரை ஆட்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் எப்படி? அது ஆக்சுவலா காமராஜரை இப்படி தோக்கடிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு சார். நம்ம மக்களும் காசை வாங்கி இருக்காங்க. அதே மாதிரிதான்
இப்ப காசை வாங்கிட்டு அந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, ஆனா முதலமைச்சர் வேறங்கிறப்போ நம்ம அப்போ வந்துட்டு தோத்தது யாரு? கட்சி தோத்துச்சா இல்ல மக்கள் தோத்துட்டாங்களா? அதுதான் சொல்ல வரேன். சூப்பர். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே. ஏன்னா வந்துட்டு ரவிமரியா சார் போஸ்ட் ஏற்றுவாங்கன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க கதையை. ஆனா எதிர்பார்த்தது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று இருக்குது. அதில் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே அப்போ வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிளைமேக்ஸ்.